கண்டுபிடிக்கணும். ஆரம்பத்துல இருந்தே ஃபாலோ பண்ணவங்க கண்டுபிடிச்ச விஷயம் என்ன, இவர் தேவனை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசுவார். தேவனுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது பண்ணினா பிரதான ஆசாரியன் இருந்தாலும் எதிர்த்து நிற்பார். நின்னாரா இல்லைங்களா? தேவாலயத்துல புறா விக்கிறவங்களை தூக்கி போட்டு என்ன பண்ணார், எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சார். சோ இவர் தேவனுக்கு ஒண்ணுன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவார், பேசிதானே ஆகணும். இவர் வீக்னஸ்ல கை வச்சு என்ன பண்றாருன்னா, நீ ஸ்தோத்தரிக்கப்படத்தக்க தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா அப்படின்னு கேட்கிறாங்க. சோ கேட்ட உடனே கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரு, ஆமா நீ சொல்றபடிதான் அப்படின்னு சொன்ன உடனே அங்க ஒரு சம்பவம் நடக்கும். அப்படியே வாசிக்கலாம் 63வது வருஷம். பிரதான ஆசாரியர் இதை கேட்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன. சோ என்ன சொல்லிட்டாரு, இந்த வார்த்தையை கேட்ட உடனே பிரதான ஆசாரியர் என்ன பண்றாரு, தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இனிமேல் இவரை பத்தி யாராவது சாட்சி சொல்லணுங்கிற அவசியம் இருக்கா, இனி எந்த ஒரு வீக்னஸும் என்ன பண்ண வேண்டாம் வேண்டாம் அப்படின்னாரு. சோ அந்த அளவுக்கு மோசமான ஒரு வார்த்தையை கிறிஸ்து யூஸ் பண்ணார். அவர் என்ன கேட்டார்னா, நீ தேவனுடைய குமாரன் கேட்டாரு. இவர் ஆமான்னு சொன்னார். இது தப்பான்னு கேட்குது. தப்பா என்ன சொல்லுவாரு, ஆமா. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா ரைட்டான ஒரு கேள்வி கேட்குது. இப்ப பிரச்சனை என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் நீங்க டீட்டெயில்ஸ் விஷயம் படிச்சு பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியர்களே சொல்லியிருப்பாங்க, பிதாவைய தேவன் தான் எங்களுக்கு பிதா, நாங்கெல்லாம் அவருக்கு என்னது புத்திரர்கள்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க. அதே ஸ்டேட்மெண்ட் யாரும் சொல்லுது. ஆனா இவங்களுடைய பார்வை ஏன் தப்பா தெரிஞ்சிச்சு அப்படின்னா, தேவனுடைய ஒரே சந்ததி அப்படின்னு கேட்ட யார சொன்னாங்க, தேவனுக்கு பிரியமான சந்ததி அப்படி கேட்ட கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. தேவனுக்கு பிரியமான ஜாதி லேவி கோத்திரம், ஆசாரிய வம்சம். அந்த வார்த்தையை சொல்றதுக்கு யாருக்கு தான் ரைட்ஸ் இருக்கு, எங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்கு. இவர் என்ன கோத்திரம், இவர் யூதா கோத்திரம். இவருக்கு அந்த வார்த்தையை சொல்றதுக்கு என்ன இல்ல ரைட்ஸ் இல்ல. இவன் எந்த ரைட்ஸ்ல கை வைக்கிறார் அப்படின்னா, எங்க உரிமையில என்ன பண்றாரு இவர் கை வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் வெக்ஸ் ஆகி இப்ப யாரு கத்த ஆரம்பிக்கிறார்னா, பிரதான ஆசாரியர் தன் வஸ்திரங்கள் என்ன பண்றாரு கிழிச்சிட்டு இப்ப அவரே ஜட்ஜ்மெண்ட் பண்றாரு. என்னன்னா, தேவ தூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றால் அதற்கு அவர்கள் எல்லோரும் இவன் எதுக்கு பாத்திரனா இருக்கிறான், மரணத்திற்கு பாத்திரனா இருக்கிறான் என்று என்ன பண்ணிட்டாங்க, தீர்மானமே பண்ணி முடிச்சிட்டாங்க. இவருக்கு எதுக்கு ரெடியா இருக்கிறார், இவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபைனலே பண்ணிட்டாங்க. ஆனா இதுக்கு நடுவுல பிரதான ஆசிரியர் டச் பண்ண ஒரு மேட்டர் ஒண்ணு இருக்கு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருந்து இறங்கி வந்து சட்டை கிழிச்சு என்ன பண்றாரு, இப்ப இந்த இடத்துல 10 பேர் இருக்கும் ரைட் தானே, 10 பேர்ல எல்லாருக்கும் என் மேல நல்ல அபிப்பிராயமும் இருக்கும் கெட்ட அபிப்பிராயம். இப்போ ஒரு சகோதரர் மட்டும் வந்து இவர் பயங்கரமான தப்பு பண்ணிட்டாரு, இவர் அந்த சபையை வச்சு என்ன பண்ணி